குட் மார்னிங் மை ஸ்டூடெண்ட்ஸ். டுடே தமிழ் கிளாஸ். இந்த தமிழ் கிளாஸில் வந்து எல்லோரும் ஃபஸ்ட்டு டேர்ம் புக் எடுத்துக்கோங்கம்மா. ஃபஸ்ட்டு டேர்ம் புக்கில் பேஜ் நம்பர் 45 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 45ல் இயல் 3. சரியா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் புக்கில் இயல் 1 இயல் 2 படிச்சிட்டிங்க, அப்படி தானே? இனி இயல் 3. ஒவ்வொரு இயல்லையும் ஒரு பாடல், ஒரு உரைநடை, ஒரு கதை, ஒரு இலக்கணம் இருக்கும். அதே மாதிரி இயல் 3ல் ஒரு பாடல், ஒரு உரைநடை, ஒரு கதையும் ஒரு இலக்கணமும் இருக்குது. இந்த கிளாஸில் படிப்போம். சரியா? இப்போ பாடல் என்ன அப்படின்னா, பாடலுடைய தலைப்பு என்ன அப்படின்னா கடல். சரியா? இந்த கடல்னு சொல்லக்கூடிய பாடலை எழுதினது யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. இந்த கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேரூரில் பிறந்தார். சரியா? அடுத்து இவர் மிகவும் எளிமையான பாடல்கள், எளிமையும் இனிமையுமான பாடல்கள் நிறைய எழுதியிருக்கிறதுனால இவரை கவிமணி என மக்கள் அழைக்கின்றனர். சரியா? இவர் குழந்தை பாடல்கள் அதிகமாக எழுதியிருக்கிறார். சரியா? அந்த குழந்தை பாடல்கள்னு சொல்லக்கூடிய தலைப்பில் எழுதப்பட்ட பாடலில் முதல் பாடல் தான் நம்முடைய இந்த பாடப்பகுதி. சரியா? இப்போ கவனிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 45 ஃபஸ்ட்டு டேர்ம் புக்கில் பேஜ் நம்பர் 45 எடுத்துக்கோங்க. கடல். சரியா? இந்த இந்த ஆசிரியர் கடலினுடைய பெருமையை பற்றி சொல்கிறார். சரியா? கவனிங்க. எல்லை அறியாய் பெருங்கடலே நீதான் இரவும் உறங்காயோ. சரியா? நீ எல்லை, இந்த கடலுக்கு எல்லைன்னு சொல்லக்கூடிய ஒன்றே கிடையாது. நீதான் இரவும் உறங்காயோ. நீ இரவும் உறங்க மாட்டாய். கடலே அல்லும் பகலும் அலைகடலே. நீ இரவும் பகலும் எப்போதுமே அலையை வீசிக்கொண்டே இருக்கின்றாய். உனக்கு அலுப்பும் இல்லையோ கருங்கடலே. உனக்கு அலுப்புனா என்ன? களைப்பும் இல்லையா? பொங்கும் திரைகளோ. இப்போ அலைகள் கடல்ல பொங்கி கொண்டே இருக்கக்கூடிய அந்த அலைகள் கடலே அவை புரவி நிறைதாமோ. சரியா? அது எப்படி வருது அப்படின்னா, அந்த அலைகள் எப்படி வருதுன்னா, புரவினா குதிரைகள் படையெடுத்து வருவதை போல, வரிசையாக வருவதை போல காணப்படுகிறதாம். சரியா? அடுத்து கடலே எங்கும் உனதொலியோ. கடலே உன்னுடைய ஒலி எங்கும் கேட்கிறது. கடலே அன்றி இடியின் முழக்கமோ. எங்கே கேட்டாலும் உன்னுடைய ஒலி தான் கேட்கிறது. இது இடியின் முழக்கமோ அப்படின்னு சொல்லி சந்தேகம் எங்களுக்கு எழுகின்றது. கடலே மலையை வயிற்றடக்கம். அப்படின்னா கடல்ல கடலானது மலையை அடக்கி இருக்கின்றது. சரியா? கடலே எண்ணில் மகரணனது மீனுலவும் கடலே. சரியா? இந்த கடல்ல மீனானது உலாவிக் கொண்டே காணப்படுகிறதாம். விலை மதிப்புள்ள முத்துக்களையும் முத்தளிக்கும் கடலே. சரியா? இந்த கடல்ல விலை மதிப்புள்ள இந்த கடல் முத்துக்களை அளிக்கிறது. கடலே சிப்பி விளையாடற் உதவும் கடலே. இந்த கடல்ல சிப்பியானது விளையாடுவதற்கு உதவக்கூடிய கடலே. மழைக்கு மூலமும் நீ கடலே. இந்த மழைக்கு மூலமாக, மழை நமக்கு தருவதற்கு மூல காரணமாக இருப்பதும் இந்த கடலே. அதை வாங்கி வைப்பதும் நீ. இந்த மழை தண்ணீரை நீ வாங்கி வைப்பதும் பெரிய கலனாக நீ என்ன செய்கின்றாய்? உதவுகின்றாய். சரியா? இந்த கடல் மழையானது பெய்து தண்ணீர் எங்கே போய் சேரும்? கடல்ல போய் சேரும். அதையெல்லாம் வாங்கி வைப்பதற்கு பெரிய கலனாக காணப்படுகின்றாய். சரியா? அடுத்து வாங்கி வைப்பதும் நீ கடலே. வலுத்து மகிமையெல்லாம் கடலே. சரியா? வலுத்து மகிமையெல்லாம் கவனிங்க. வலுத்து மகிமையெல்லாம் கடலே எவர் மதித்து முடிக்கவல்லார் கடலே. சரியா? உன்னுடைய இந்த பெருமையெல்லாம் எந்த அறிஞர் உன்னுடைய பெருமையெல்லாம் கூறி முடிக்க முடியும்? உன்னுடைய பெருமைகளை எல்லாம் கூறி முடிக்கக்கூடிய வல்லவர்கள் யாரும் இந்த உலகில் இல்லை. அப்படிப்பட்ட பெருமை நிறைந்த கடல் தான் உன்னுடைய கடலாக நீ விளங்குகின்றாய். உன்னுடைய பெருமையோ மிக பெரியது அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார். அடுத்து என்ன அப்படின்னா,
மிஸ் ஒருக்கா ரீட் பண்ணுறேன் கவனிங்க. எல்லை அறியாய் பெருங்கடலே நீதான் இரவும் உறங்காயோ கடலே, அல்லும் பகலும் அலைகடலே உனக்கு அலுப்பும் இல்லையோ பெருங்கருங்கடலே, பொங்கு திரைகளோ கடலே அவை புரவி நிறைதாமோ கடலே, எங்கும் உனதொலியோ கடலே அன்றி இடியின் முழக்கமோ கடலே, மலையை வயிற்றடக்கம் கடலே எண்ணில் மகர மீனுலவும் கடலே, விலைகொள் முத்தளிக்கும் கடலே சிப்பி விளையாடற் குதவும் கடலே, மழைக்கு மூலமும் நீ கடலே அதை வாங்கி வைப்பதும் நீ கடலே, வழுத்து மகிமையெல்லாம் கடலே எவர் மதித்து முடிக்க வல்லார் கடலே. இது எழுதினது யாரு? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. சரியா? அடுத்து நம்ம இந்த புக்குக்கு பின்னாடி புக் எக்ஸசைஸ் இருக்கு. இந்த புக் எக்ஸசைஸை மிஸ் சொல்கிறேன். அதில் புக்கில் என்ன செய்கிறீங்க? எழுதுறீங்க. இந்த சொல்லும் பொருளும் இதை என்ன செய்கிறீங்க? ஃபேர் காப்பி நோட்டில் எழுதுறீங்க. அலுப்பு பொருள் என்னது? களைப்பு. புரவி பொருள் குதிரை. மகரம் பொருள் மீன். திரைகள் பொருள் அலைகள். மகிமை பொருள் பெருமை. சரியா? அடுத்து பேஜ் நம்பர் 47ல் இதில் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? சரியா? பெருமை ப்ளஸ் கடல் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது பெருங்கடல். கருங்கடலே என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கருமை ப்ளஸ் கடலே. திரை என்ற சொல்லின் பொருள் அலை. மழை பெய்வதற்கு காரணமாக இருப்பது கடல். சரியா? இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரக்கூடிய எதுகை சொற்களை பாடலிருந்து எடுத்து எழுதுக. பொங்கும், ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, நீ இதை எழுதணும். பொங்கும் எங்கும் மலை விலை. சரியா? முதல் எழுத்து ஒன்று போல் வரும் மோனை சொற்கள். சரியா? முதல்ல இதுல அல்லும் அலுப்பும். சரியா? மலையை மகர, விலைகள் விளையாட. சரியா? இதுல என்னது கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க, இதை படிச்சுக்கோங்க. சரியா? இந்த கொஸ்டின் ஆன்சரை புக்கில் இதில் எழுதிட்டு என்ன செய்கிறீங்க? படிக்கிறீங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? கடல் நமக்கு அளிக்கும் வளங்கள் யாவை? கடல் நமக்கு மீன்களையும் முத்துக்களையும் மழை நீர் சேமித்து வைக்கும் பெரிய கலனாக விளங்குகிறது. சரியா? அடுத்து செகண்ட் ஒன், பாடலின் பொருளை சொந்த நடையில் எழுதுக. சரியா? உனக்கு தெரிஞ்ச மாதிரி என்ன செய்றீங்க? அந்த பாடலில் இருக்கக்கூடிய பொருளை பேஜ் நம்பர் 46ல் பொருள் இருக்குது, அது என்னது உன்னுடைய சொந்த நடையில் எடுத்து நீ என்ன செய்யணும்? எழுதணும். இப்போ மிஸ் எழுதியிருக்கேன், பெருங்கடல் இரவும் பகலும் உறங்காது, அலைகள் வீசி ஓய்வில்லாமல் இருக்கிறது, குதிரைகள் அணிவகுப்பது போல காட்சியளிக்கிறது, மீன் வளங்களையும் முத்து சிப்பிகளையும் கொண்டுள்ளது. சரியா? இவ்வளவு என்ன செய்யணும்? புக்கில் எழுதுறீங்க. சரியா? ஓகேவா?